அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தினமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதனுடைய பின்பகுதி, முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்து அவன் என்ன பண்ணா, வீட்டுக்குள்ளே போய் அவன் முன்பு ஜெபம் பண்ணினதை போலவே 3 வேளையும் ஜெபம் பண்ணான். இங்கே நடந்த காரியங்கள் என்னன்னு சொன்னால், அங்கே தேசத்தில் ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்னு சொன்னால், 30 நாள் வரைக்கும் ராஜாவை தான் வணங்க வேண்டும். அந்த தேசத்தில் 30 நாட்கள் என்ன பண்ணணும், யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. அப்படி இந்த தெய்வத்தை, அந்த ராஜாவை வணங்கலைன்னு சொன்னால் அவர்களை பிடித்து சிங்க கபில போடணும், சிங்கம் இருக்கிற கூண்டில் தூக்கி போடணும், அவங்களுக்கு மரண தண்டனை என்று சொல்லி அந்த தேசத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். தானியேல் ஜெபம் பண்ணுகிறதை தவிர வேற எந்த ஒரு குற்றத்தையும் அவன் மேலே செலுத்த முடியாததுனால தானியேலிற்காகவே அந்த தேசத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தையும் நிறைவேற்றி அதை செயல்படுத்துவார்கள் என்று தெரிந்தும் தானியேல் முன்பு ஜெபித்ததை போல 3 வேளை தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒருவேளை நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் சரி, தேசத்தில் ஜெபிப்பதற்கு விரோதமாக காரியங்கள் வருகிறதா, ஒருவேளை ஜெபிக்கிறதற்கு விரோதமாக உங்களுக்காக அநேகர் கூட்டம் கூடி எப்படியாவது ஜெபிக்கிற உங்களை வெட்கப்படுத்த வேண்டும், உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் விட்டுடாதபடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது காரியங்களை மாறுதலாக ஆண்டவர் மாற பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த கடந்த சம்பவங்கள் அநேகருக்கு தெரியும். தானியேல் ஜெபம் பண்ணுறான், தானியேல் தவறு செய்தான் என்று சொல்லி தானியேலை பிடித்து சிங்க கபில போடுகிறார்கள். ஆனால் சிங்கங்கள் ஒன்று சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார். தானியேலை யார் சிங்க கபில போட்டார்களோ அவர்களுடைய குமாரர்கள், மனைவிகள், அவங்க குடும்பம் முழுவதுமாக அதே சிங்கம் அவர்களை நொறுக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பலமுள்ள சக்திகள் எழும்பினாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக மாற பண்ணுவார். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் நிலைத்து இருக்கும்போது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அநேக ஜாதிகளுக்கு உங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். ஆகையினால் இந்த வசனத்தை விசுவாசிங்க. தானியேல் 6:10, அவன் முன்பு செய்ததை போலவே முழங்கால் படியிட்டு 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். ஆண்டவர் தானியேலோடு கூட இருந்து காரியத்தை மாற பண்ணி தானியேலை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா.
இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.